நண்பர்களே, அடித்தட்டு மக்களாகிய கூலி தொழிலாளிகள் பலர் மனதிலே ஒரு நிறைவு இல்லாததினால் பலவிதமான நோய் நொடிகளுக்கு மனநோய் நொடிகளுக்கு உள்ளாகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று குடிநோய். இந்த கூலி தொழிலாளி மனதிலே நிறைவு இல்லாததினால், தன்னுடைய சிறப்பை உணராததினால், எதிலேயோ ஒரு மயக்கமான ஒரு நிலையிலே தன்னுடைய அமைதியை காண்பதற்கு ஆசைப்படுகிறார். அந்த நிலையில் அவருக்கு கேடுகள் வருகின்றன. ஆகவே நாம் இன்று இந்த தொழிலாளிகளுக்கு எத்தகைய சிறப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்வதற்காக இந்த தவக்கால கண்ணாடி அவர்களுக்கு சில கேள்விகளை எழுப்புகிறது. கூலி தொழிலாளராகிய நீர் உமது சம்பளத்தை குடும்ப செலவுக்கு தருகிறீரா? கொஞ்சம்தான் சம்பளம் இருக்கும், அது குடும்பத்திற்கு தேவையாக இருக்கும். நீர் உமது சம்பளத்தை குடும்ப செலவுக்கு தருகிறவரா? நீர் பொய்யான போலியான அமைதியை நிம்மதியை நாடி உமது சம்பளத்தை குடித்து கடுப்பவரா? நீர் குடித்துவிட்டு வீட்டிலே தகராறு செய்பவரா? நீர் குழந்தைகளுக்கு நன்மை செய்கிறவரா? சிந்தித்து பாரும். சீர்தூக்கி இருந்தால் உலகத்தில் எவ்வளவோ நலம் பெருகும். அன்பிறைவா, நான் மனம் திரும்ப வேண்டும், மக்கள் மனம் மாற வேண்டும். அதன் மூலம் உலகிலே தீமை மறைய வேண்டும், நன்மை நிறைய வேண்டும். ஆமென்.